சாத்தானின் கிச்சன், குணா குகை மண்டை ஓடு ரகசியம். 34 ஆண்டுக்கு முன்பு நடந்த மர்ம சம்பவம். தற்போது ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 படமாகவும் நம்பர் 1 பாடலாகவும் இசைத்துக் கொண்டிருப்பது மஞ்சுமல் பாய்ஸ் மற்றும் குணா திரைப்படத்தின் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. எதற்காக இந்த பாடல் இந்த அளவிற்கு அதிக வரவேற்பு பெறுகிறது என்றால், மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் ஒரு குறிப்பிட்ட சீனில் இசைக்கப்படும் பொழுது அப்பொழுது வரை அந்த படத்தில் இருந்து வந்த பதற்றமான காட்சிகள் அனைத்துமே நீங்கி பார்வையாளர்கள் அனைவரும் தங்கள் பதற்றத்தை மறந்து ஒரு உற்சாகத்தில் மாறுவதற்கான ஒரு வைபை இந்த பாட்டு கொடுக்கிறது. அப்படி அந்த பாடல் இசைக்கப்படுவதன் மூலம் நண்பர்களுக்குள் இருக்கும் காதலும் மனிதர் உணர்ந்து கொள்ளும் காதலை விட புனிதமானது என்ற வரிகளில் ஏற்ற வகையிலான காட்சிகளும் அப்படத்தில் இடம் பெற்றிருக்கும். இதனாலேயே தற்பொழுது மீண்டும் இந்த பாடல் அனைவரது மனதிலும் இசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி குணா திரைப்படத்தின் மூலம் பிரபலமான அந்த குணா குகை தற்போது மீண்டும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் மூலம் பிரபலமாகியுள்ளது. அதனால் பலரும் தற்பொழுது கொடைக்கானல் நோக்கி சென்று குணா குகையை எட்டி பார்க்கும் ஆர்வத்தை கொண்டுள்ளனர். ஏனென்றால் குணா திரைப்படத்தில் கமலஹாசனும் அந்த நடிகையும் இணைந்து பாடும் பாடல்கள் மட்டுமே அனைவரது மனதில் நீங்காமல் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அங்கு குணா திரைப்படம் எடுப்பதற்கு முன்பு அந்த இடம் பெரும் விபத்துகள் கொண்ட பகுதியாகவும் அதிக விபத்துகள் நேர்ந்து அதில் யாரும் மீட்கப்படாமல் மரணத்தை தழுவியது குறித்தும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த படத்தை பார்க்காத பலர் இந்த படத்தை குறித்த சில தகவல்களை ஆங்காங்கே பெற்று கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் திரையரங்குகளில் குவிந்து வருகின்றனர். இதனால் மலையாள திரையுலகத்தை தாண்டி தமிழ் திரையுலகிலும் இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்று தமிழ் திரையரங்குகளிலும் மக்கள் கூட்டத்துடன் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதில் கமல் ரசிகர்களையும் ஈர்த்த இந்த படம் கமலஹாசனையும் ஈர்த்துள்ளது. அதனால் உடனடியாக மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட குழுவினருடன் உரையாடி உள்ளார். அந்த உரையாடலில் பல சுவாரஸ்யமான கருத்துக்களையும் இரு தரப்பினரும் பகிர்ந்து கொண்டுள்ளனர். அது குறித்த வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. முன்னதாக நாங்கள் குணா திரைப்படத்திற்காக பல இடங்களுக்கு சென்று லொகேஷன் பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகு இப்படி ஒரு இடத்தை கொடைக்கானலில் கண்டறிந்து அங்கு படத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்ற முடிவை எடுத்த பிறகு பல முயற்சிகளையும் பாதுகாப்புகளையும் மேற்கொண்ட பிறகே அந்த குணா குகையில் நாங்கள் அந்த படத்தின் சில காட்சிகளை அங்கு எடுத்தோம். அதற்கு மிக உதவியாக இருந்தது காவல் அதிகாரிகள் மற்றும் ஒளிப்பதிவாளர் மற்றும் கேமராமேன் அனைவரும் இதற்கு நன்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்று இயக்குனர் சந்தான பாரதி கூறிய வீடியோக்கள் இணையத்தில் வைரலானது. அது மட்டுமின்றி மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினரோடு கமலஹாசன் உரையாடிய ஒரு வீடியோவும் வைரலாகி வருகிறது. அதில் கமலஹாசன் 2001 நாங்கள் எடுத்த ஹேராம் திரைப்படத்தில் ஒரு சீனில் காண்பிக்கப்பட்ட 3 குரங்குகளின் மண்டை ஓடுகளை நான் 1991 குணா திரைப்படத்தின் பொழுது இந்த குகையிலே எடுத்தேன். சிறு குட்டி குரங்குகள் அனைத்தும் தவறி போய் இந்த இடத்திற்கு வந்துவிடும். பிறகு அதிலிருந்து அவற்றால் வெளியே வர முடியாமல் உணவின்றி இறந்து போய்விடும். அதனாலேயே அப்பகுதி முழுவதும் இறந்த உயிரினங்களின் மண்டை ஓடுகள் அதிகமாக கிடக்கும் என்று கமலஹாசன் கூறியுள்ள இந்த செய்தி பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.